மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர் எம்ஜிஆர் இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது நடப்பது போர் அல்ல. போர் என்பது நிலை இன்னும் தொடங்கல. அவ்வாறு கூறி நாம் ஒரு பீதியை உண்டாக்க கூடாது. இப்ப இந்தியா எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை மிக துல்லியமாக பயங்கரவாதிகள் தங்கியிருப்பதாக, அதே போல பயிற்சி கொடுப்பதாக கருதப்படக்கூடிய, அவ்வாறு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைகள் மீது நடத்தப்படக்கூடிய பயங்கரவாத அழிப்பு தாக்குதல், அதுதான் இப்பொழுது இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. இதை முதல்ல நாங்கெல்லாம் என்ன எப்படி சொன்னோம்னா, இது இந்தியா அவசரப்பட்டு விட்டது. குறிப்பா சிந்து நதியை அவர்கள் நிறுத்தியது, அதே போல உடனடியாக நீங்கள் அவர்கள் மீது சாங்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய தடைகளை எல்லாம் விதித்தது அப்படின்னு அவசரப்பட்டிருக்க வேண்டாமோ? என்ன காரணம் அப்படின்னா, பாகிஸ்தான் என்பது ஒரு தனி நாடாக மட்டும் இருக்குமேயானால் அதை நம்ம எளிதாக நாம் அவர்கள் மீது நம் கட்டுப்பாட்டை கொண்டு போகலாம். நீங்கள் பாகிஸ்தானை தனித்தே நீங்க பார்க்கவே கூடாது. இப்ப பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ஆகாதுன்னு தெரியும். அப்போ இந்தியா தரப்புல ஒரு 4 பேரை அல்லது 26 பேரை வேறு ஏதாவது ஒரு நாடு சில ஒரு பயங்கரவாத குழுக்களை வைத்து தாக்குதல் நடத்திவிட்டு பாகிஸ்தான் மீது கூட பழிய போடலாம் இல்லையா? எப்படி நீங்க ஆப்கானிஸ்தான்ல இது போன்ற பிற நாடுகள் உள்ளூர் ஆட்களையே வைத்து ஒரு எதிர்ப்பை கிளப்புவதை போல செய்வதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பன்னாட்டு அரசியல் நோக்கத்துல நம்ம பார்க்கணும். சைனா பேக்கப் பண்ணுது பாகிஸ்தானை. எடுத்துக்காட்டா இந்த மசூத் அசார், அதே போல அவருடைய சகோதரர் அப்துல் ரவூப், இவங்களை பாத்தீங்கன்னா ஐநா சபை பயங்கரவாதியை அறிவிக்கணும்னு சொல்றாங்க. அதை ஐநா மன்றத்துல தனக்கு இருக்கிற வீட்டோ பவரை பயன்படுத்தி அதை பிளாக் பண்ணுது. அவ்வாறு நீங்கள் அறிவிக்க கூடாது என்று சைனா பேக்கப் பண்ணுது. அப்போ சீன நாடு பாகிஸ்தானுக்கு இந்த அளவுக்கு நீங்க பேக்கப்ல நிக்கிறாங்க. சுற்றுலா பயணிகள் தாக்குதல் நடந்த உடனே எல்லாருமே ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்ப டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் எக்ஸ் தளத்துல என்ன போடுறாருன்னா, பிக் ஜோக் அப்படின்னு போட்டு டெரரிசம் ஹேஸ் நோ ரிலிஜன் அப்படின்னு போடுறாரு. இந்த சுற்றுலா பயணிகள் மீது நடத்திய தாக்குதல் மத பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்றாரு. அதாவது இஸ்லாம் பயங்கரவாத தாக்குதல், இஸ்லாம் தீவிரவாத தாக்குதல் சொல்லாம சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். அங்க போய் அட்டாக் பண்ணி அது போரா மாறுச்சுன்னா அப்படின்னா என்ன ஆகுன்னா, பாகிஸ்தானுக்குள் பாதி சீனா இருக்கிறது. அப்ப நீங்க அடிக்கும் போது அவங்களுக்கும் வலிக்கும். அப்ப சீனா இந்த பக்கம் நிப்பாங்க, இயல்பாவே பாகிஸ்தான் பக்கம் நிப்பாங்க. இந்த பக்கம் இந்தியா பக்கம் இஸ்ரேலும் அமெரிக்கா வந்துருச்சு. அப்படிங்கும் போது ரஷ்யா உடனே அமெரிக்கா பக்கம் நிக்க மாட்டாங்க. அவங்க நிச்சயமா சீனா பக்கம் தான் நிற்பாங்க. இதுதான் இந்த புவி அரசியல். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு விஸ்வநாத் அவர்கள். வணக்கம் விஸ்வா சார். வணக்கம் தாமரை, நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். குறிப்பாக நீங்க ஜியோ பாலிடிக்ஸ், உங்களுடைய வியூவே ஒரு தனிப்பட்ட ஒரு பார்வையாக இருக்கும். குறிப்பாக இந்த ஈழ பிரச்சனை உச்சத்துல இருந்த போது யூஎன்ல இருந்து தமிழ் ஊடகத்துக்கு முதல் முறையாக லைவ் கொடுத்த முதல் பத்திரிகையாளர் நீங்க தான். அந்த அளவுக்கு உலக வரலாறு, அதே போல ஜியோ பாலிடிக்ஸ்ல உங்களுக்குன்னு ஒரு நுண்மா நுழைவுலம், அந்த ஒரு மிக சிறந்த அறிவோடு இயங்கக்கூடிய நபர் நீங்க. தற்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு போர் உருவாகி இருக்குன்னு சொல்லலாம். அது ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவதா போர்ன்னு சொல்லுவதான்னு நம்ம அதையினால டிஸ்கிரைப் பண்ண முடியல. ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் 2 பக்கமும் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 2 வாரத்திற்கு முன்பாக பஹல்காம்ல ஒரு எல்லை தாண்டிய ஒரு பயங்கரவாதத்தை, ஒரு தீவிரவாத செயலை பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்புகள் பண்ணியிருந்தாங்க. அதற்கு இந்தியா மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தானும் திருப்பி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதை நாம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? குறிப்பாக இன்னைக்கு கேபினெட் கூட்டம் எல்லாம் கூடியிருக்காங்க, அனைத்து கட்சி கூட்டம் கூடியிருக்காங்க. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் என்பது தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்கு. பல முக்கியமான தகவல்களை வெளிப்படையாக எங்களால சொல்ல முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடி அவர்கள் விழிப்போடு இருக்க வேண்டிய நேரம்னு சொல்லியிருக்காரு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? இது நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல தாமரை, இது நம்ம மிக முக்கியமா நம்ம பார்வையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கூற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தகவல் இப்போது நடப்பது போர் அல்ல. போர் என்பது நிலை இன்னும் தொடங்கல. அது அவ்வாறு கூறி நாம் ஒரு பீதியை உண்டாக்க கூடாது. இப்ப இந்தியா எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை மிக துல்லியமாக பயங்கரவாதிகள் தங்கியிருப்பதாக, அதே போல பயிற்சி கொடுப்பதாக கருதப்படக்கூடிய, அவ்வாறு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைகள் மீது நடத்தப்படக்கூடிய பயங்கரவாத அழிப்பு தாக்குதல், அதுதான் இப்பொழுது இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. எனவே இது போர் தொடங்கிவிட்டது, போர் வந்துவிட்டது என்கிற அது போன்ற ஆதாரமற்ற தகவல்களை எல்லாம் கூறக்கூடாது. ஏனென்றால் இந்திய அரசாங்கம் அப்படி கூறல. முதல்ல போர் தொடங்கிருச்சு அப்படின்னு அறிவிக்கல.
அவ்வாறு அறிவிக்காத போது நாமே வந்து ஊடகங்களும் அதில் பொதுமக்களிடமும் வந்து ஒரு சில வதந்திகளை பரப்பிவிட்டு அது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா போர் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. நம்ம ஒரு 30 ஆண்டு காலமாக நம்ம பக்கத்துல ஒரு 32 கிலோமீட்டர் கன்னியாகுமரியில இருந்து ராமேஸ்வரத்துல இருந்து அங்கே இலங்கையில் நடந்த போரை நம்ம பார்த்திருக்கோம். அதனுடைய விளைவுகள் எவ்வளவு பெரிய தாக்கங்களை இலங்கை அரசாங்கத்திற்கும் ஏற்படுத்தியது, தமிழர்களுக்கும் ஏற்படுத்தியதுன்னு பார்க்கிறோம். நம்ம உலகெங்கிலும் என்று 150 நாடுகள் அகதிகளா போய் அங்க மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பார்க்கிறோம். இலங்கை அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு கடன் சிக்கல்ல மூழ்கி அவர்கள் பொருளாதாரத்திலிருந்து மீண்டு வர முடியாத நிலையை பார்க்கிறோம். எனவே போர் என்பது அவ்வளவு ஒரு எளிதான ஒன்று அல்ல. இப்பொழுது பொதுவா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து போர் வந்தாலும் கூட நாங்கள் தயார் அப்படின்னு சொல்வது ஒரு மிரட்டல் தான். அது வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே சொல்றேன், ரொம்ப ஏதாவது தேவைன்னா நாங்க போர் கூட நான் தயங்க மாட்டோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆனா இதுல வந்து முதல்ல மிக நுட்பமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த கடந்த ஓராண்டுக்கு முன்பாக மே மாதம் தான் வந்து சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அதற்கு பிறகு இந்த ஆண்டு ஓராண்டு கழித்துதான் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இதை முதல்ல நாங்கெல்லாம் என்ன எப்படி சொன்னோம்னா, இது இந்தியா அவசரப்பட்டு விட்டது, குறிப்பா சிந்து நதியை அவர்கள் நிறுத்தியது, அதே போல உடனடியாக நீங்கள் அவர்கள் மீது வந்து சாங்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய தடைகளை எல்லாம் விதித்தது அப்படின்னு அவசரப்பட்டிருக்க வேண்டாமோ. என்ன காரணம் அப்படின்னா, பாகிஸ்தான் என்பது ஒரு தனி நாடாக மட்டும் இருக்குமேயானால் அதை நம்ம வந்து எளிதாக நாம் அவர்கள் மீது நாம் கட்டுப்பாட்டை கொண்டு போகலாம். ஆனால் பாகிஸ்தான் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஜியோ பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த புவி அரசியலில் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. எப்படி இலங்கை வந்து இந்து கடலில் மிக முக்கியமான ஒரு வந்து ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சோ புவிசார் மிக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இலங்கை இருக்கு. அதே போலதான் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற 2 நாடுகளுமே இருக்கு. நீங்கள் பாகிஸ்தானை தனித்தே நீங்க பார்க்கவே கூடாது. ஆப்கானிஸ்தான் என்கிற அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான அதனுடைய பின்னணியை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால்தான் பாகிஸ்தான் ஏன் இப்படி வந்து பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய, பயிற்சி அளிக்கக்கூடிய மையங்களை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிற மிக முக்கியமான காரணம் நமக்கு தெரிய வரும். ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் இருக்காங்க, அதன் காரணமாக அதோடைய நீட்சி தான் பாகிஸ்தான் அரசாங்கமும் இந்த மாதிரியான தீவிரவாத குழுக்களை வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். இல்ல, தாலிபான்கள் வந்து எப்ப அவங்க நீங்க வந்து ஆயுதம் தூக்க தொடங்கினாங்கன்னா அந்த வரலாற்றையும் நம்ம மிக முக்கியமா பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்க 1979, 89 இந்த ஒரு 10 ஆண்டு காலம் தான் நீங்க மிக முக்கியமாக நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்கே தாலிபான்கள் வந்து துப்பாக்கி தூக்குனாங்க. அதற்கு முன்பாக அவர்கள் எல்லாம் துப்பாக்கி எல்லாம் தூக்கிக்கலாம் இல்ல, ஒரு நாடாக இருந்தார்கள். அந்த நாட்டுக்குள்ள வந்து நல்ல அமைதியற்ற ஒரு நிலையற்ற அரசியல் அங்க இருந்துச்சு. அங்க வந்து நாங்கள் கம்யூனிச ஆட்சியை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சோவியத் யூனியன் வந்து உள்ள இறங்குறாங்க. அவங்க சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான்ல அந்த ஆண்டு இறங்கிய போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு பிறகு உடனடியா பாகிஸ்தான், சைனா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் அதை எதிர்க்கின்றன. எப்படி நீங்க வந்து சோவியத் யூனியன் வந்து ஆப்கானிஸ்தான்ல வந்து நீங்கள் இறங்கலாம் என்று சொல்லிட்டு அப்பொழுதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரஷ்யர்களுக்கு எதிராக, ரஷ்ய படைக்கு எதிராக உள்ளூர் போராளி குழுக்களை உருவாக்குறாங்க. நீங்க மிக முக்கியமா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதே ஒரு நீங்க அரசியலை வந்து பாத்தீங்கன்னா இலங்கை அரசியலை நீங்க பார்க்கலாம். குறிப்பாக இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது அங்க திருகோணமலை வந்து அமெரிக்கா கேட்கிறது ராணுவ தளம் அமைப்பதற்காக. அப்ப இந்திரா காந்தி என்ன பண்றாங்கன்னா, நம்ம காலுக்கு அமெரிக்கா வந்து உட்கார்ந்துருச்சுன்னா என்னைக்கு இருந்தாலும் நமக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது தவிர்க்க வேண்டும் என்பதற்காக வடக்கில் போராடி கொண்டிருந்த தமிழ் போராளி குழுக்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, பணம் கொடுத்து அங்க உள்நாட்டு போரை வந்து அவர்கள் ஆதரிக்கிறாங்க. இதேதான் நீங்க வந்து ஆப்கானிஸ்தான்ல வந்து சோவியத் வந்த உடனே அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு பாகிஸ்தான், சைனா அவங்க வந்து தாலிபான்களை வந்து ஒரு போராளி குழுக்களாக மாற்றி அவர்கள் ரஷ்ய படைக்கு எதிராக போராட வைக்கிறாங்க. இந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல். ஆனா என்னன்னா தாலிபான்கள் வந்து இயற்கையிலேயே அந்த மண்ணின் மைந்தர்கள், அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா மலை சூழ்ந்த இடம். அது நம்ம இருக்க மாதிரி பிளெயினாவெல்லாம் இருக்காது. யார் எங்க தங்கியிருக்கானே கண்டுபிடிக்க முடியாது. அந்த புவியியல் அமைப்பே வந்து தாலிபான்களுக்கு மட்டும்தான், அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு மட்டும்தான் அது வலுவானதா இருக்கும். இதன் காரணமா நீண்ட நெடுங்காலம் வந்து ரஷ்ய படை வந்து அவங்ககிட்ட போராடுது. இறுதியில வந்து தோல்வி அடைந்து நாங்கள் பின்வாங்கிட்டு போயிடுறாங்க. என்ன காரணம்னா தாலிபான்கள் கையில் வைத்திருப்பதெல்லாம் அமெரிக்காவுடைய ஆயுதங்கள், சீன ஆயுதங்கள், பாகிஸ்தான் கொடுக்கக்கூடிய பணம், அப்படி ஒரு மிகப்பெரிய ஆயுத பலத்தோடு அந்த மண்ணினுடைய அந்த சன் ஆஃப் சாயில்ஸ் என்று சொல்லக்கூடிய மண்ணின் மைந்தர்களாக இருந்து அவர்கள் போராடும் போது ரஷ்யாவை தாக்கு பிடிக்க முடியல, போயிடுறாங்க. சரி, ரஷ்யா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அதோட நின்று இருந்தா பரவாயில்ல. அமெரிக்கா அங்க போய் அவர்கள் வந்து அடுத்ததாக அவர்கள் கடை விரிச்சிட்டாங்க. அதன் கடைவிரித்ததுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, இப்ப அமெரிக்கர்களுக்கு எதிராக நீங்கள் வந்து இப்போ வந்து இன்னொரு போராளி குழுக்களை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை அந்த புவி அரசியலுக்கு வந்துருது. அப்ப அவர்களுக்கு எதிராக இன்னும் குழுக்கள் உருவாகின்றன. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வல்லரசு நாடுகளான ரஷ்யாவும் அமெரிக்காவும் மோதிக்கொள்கிற மோதலின் வெளிப்பாடாகத்தான், அந்த அழுத்தத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த போராளி குழுக்கள் என்கிற பெயரில் பயங்கரவாதிகள் உருவானாங்க. அப்படிதான் அல் கொய்தா, லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ முகமது போன்ற அமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கா சார்?
நிச்சயமாக இந்த வல்லரசு நாடுகளினுடைய இந்த பன்னாட்டு ஆதிக்க அரசியல் வெறி இருக்கு இல்லைங்களா, இந்த ஆதிக்க அரசியல் போட்டி வெறிக்குள்ள வந்து அந்த அழுத்தத்துக்குள்ள வந்து வெளிவரக்கூடியவர்கள் தான் இந்த பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு என்னன்னா, பொதுவாகவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இப்பொழுதுமே இந்த இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய வளைகுடா நாடுகள் தான் பதட்டமாவே இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் சதாம் ஹுசேன் ஆகட்டும், அடுத்து வந்து ஈரான் ஆகட்டும், அப்புறம் ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், அமெரிக்கா என்ன செய்வாங்க, அங்கெல்லாம் அணு ஆயுதங்கள் வைத்திருப்பதா ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அங்க போய் வந்து அவர்கள் வந்து ஒரு பெரிய போராளி குழுக்களை உருவாக்குவாங்க. அப்புறம் சதாம் ஹுசேனை தூக்குல போடுற மாதிரி எல்லாம் போட்டுருவாங்க. இவர்கள் பயங்கரவாதிகள், அணு ஆயுதங்கள் வைத்திருந்தார்கள் என்பதை போல தொடர்ந்து வந்து இந்த இஸ்லாமிய நாடுகள் மீது குற்றம் சாட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு ஏற்றாற் போல இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லாம் இது போன்ற பயங்கரவாத அமைப்புகள் அவ்வப்பொழுது வந்து கண்டுபிடிக்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான இஸ்லாமிய வளைகுடா நாடுகளையும் இது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. உண்மையிலேயே இஸ்லாமிய நாடுகளில் ஒரு சுதந்திரமாகவும் அதே போல நீங்க வந்து ஜனநாயக அடிப்படையில் இருக்கக்கூடிய நாடுகளும் இருக்கின்றன. அவர்கள் வந்து இந்த வன்முறையில் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்காங்க. அதே போல பாகிஸ்தான் நாட்டிலும் அமைதி விரும்பக்கூடியவங்க ஏராளமான பேர் மக்கள் இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு கூர்ந்து கவனிக்கணும். நீங்க ஆப்கானிஸ்தான் கூட இப்ப வந்து தாக்குதலை வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறது பார்க்கிறோம் நம்ம, சிந்தூர் தாக்குதலை. ஆக எல்லா நாடுகளிலுமே அப்படி இருக்காங்க. பாகிஸ்தானை பத்தி தான் சார் அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் ஏன் சார் இந்த மாதிரியான ஒரு ஆயுத குழுக்களை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நேற்றைக்கு சிந்தூர் ஆபரேஷன்ல வந்து ஏகப்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. சோ அந்த கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் கொடி போர்த்தி மரியாதை எல்லாம் கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தானுடைய அந்த ராணுவ அதிகாரிகள் எல்லாம் போயிருக்காங்க. இந்த குழுக்களை இயக்குவதே வந்து பாகிஸ்தான் ராணுவம் தானா? ஏன் வந்து ஒரு ஸ்டேட் வந்து இப்பேற்பட்ட வந்து தீவிரவாத குழுக்களை ஆபரேட் பண்ணணும்? இதோடைய பின்னணி என்ன, உதவியில் என்ன சார்? ஏற்கனவே குறிப்பிட்டது போலதாங்க, அந்த ஆப்கானிஸ்தான் தொடங்கிய அந்த ரஷ்யா அமெரிக்கா அந்த அந்த கோல்டு வார் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இந்த அந்த பனி சண்டைக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உருவான இந்த குழுக்கள் பிற்காலத்திலே அவரவர்களே அவங்கவுங்க குழுக்களை ஆரம்பிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா நாடுகளுமே தங்களுக்கான ஒரு குழுக்களை வந்து அங்க ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் உருவாக்க தொடங்கிட்டாங்க. இப்ப இந்தியா கூட வந்து பாத்தீங்கன்னா பலுச்சிஸ்தான்ல வந்து தங்களுக்கான ஒரு குழுவை வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை அங்க எடுக்க தொடங்கினாங்க. அஜித் தோவல் எல்லாம் போய் முயற்சி பண்ணாரு பார்க்கிறோம். இப்போ நீங்க மிக முக்கியமா கவனிக்கணும், இப்ப இந்த சுற்றுலா பயணிகள் தாக்குதல், அதற்கு பிறகு இந்திய அரசினுடைய பாகிஸ்தான் மீதான இந்த தாக்குதல் எல்லாம் நான் வந்து ஏற்கனவே குறிப்பிட்ட அவசரப்பட்டுட்டாங்களோன்னு சொன்னேன். என்ன காரணம்னா, நீங்க பல வேளைகள்ல வந்து இது வந்து வெறுமனையே வந்து அங்குள்ள தீவிரவாதிகள் வந்து அவர்கள் இங்கு தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு மட்டுமே பார்க்க முடியாது. எடுத்துக்காட்டா சொல்லலாம். எடுத்துக்காட்டா இப்ப வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ஆகாதுன்னு தெரியும். அப்போ இந்தியா தரப்புல ஒரு 4 பேரை அல்லது 26 பேரை வேறு ஏதாவது ஒரு நாடு சில ஒரு பயங்கரவாத குழுக்களை வைத்து தாக்குதல் நடத்திவிட்டு பாகிஸ்தான் மீது கூட பழிய போடலாம் இல்லையா? சோ இது எப்படி நீங்க வந்து ஆப்கானிஸ்தான்ல இது போன்ற வந்து பிற நாடுகள் வந்து உள்ளூர் ஆட்களையே வைத்து ஒரு எதிர்ப்பை கிளப்புவதை போல செய்வதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பன்னாட்டு அரசியல் நோக்கத்துல நம்ம பார்க்கணும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்திற்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கும், இந்த யார் அந்த 26 பேர் தாக்கியதில் எடுத்த தகவலை எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை வந்து நாளைக்கு நீங்க வந்து ஒரு பன்னாட்டு நீதிமன்றத்தில் தேவைப்பட்ட அளவு கூட சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, ஐநா மன்றத்திலும் சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா உடனடியாக என்ன செஞ்சாங்க, இந்த சிந்தூர் தாக்குதல் நடத்திய உடனே பன்னாட்டு பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூப்பிட்டு வந்து விளக்கம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அனைத்து கட்சி கூட்டத்தை இன்னைக்கு கூட்டி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு இந்தியா போன்ற பெரிய நாடுகள், குடியரசை பின்பற்றி வாழக்கூடிய நாடுகள் செய்ய வேண்டிய கடமை இது. இப்ப நீங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தொடக்கத்திலிருந்தே பகடைக்காயா தான் அந்த பாகிஸ்தான் பயன்படுத்தப்பட்டு வருது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல குறிப்பா நீங்க பர்வேஸ் முஷாரப்லாம் இருந்து அதற்கு முன்பு இருந்த காலத்துல பயங்கரவாதிகள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிற பயங்கரவாதிகள் எல்லாம் பிடிச்சு கொடுங்க, நாங்க வந்து அதற்கு வந்து உங்களுக்கு சன்மானம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நிதி உதவி பண்றேன்னு அமெரிக்கா சொல்லுச்சு. அப்ப அவரு இருக்கிறவங்களை ரோட்ல போனவங்க, தாடி வளர்த்தினவங்க, ஓரமா கிடந்தவங்க எல்லாம் கையில துப்பாக்கி கொடுத்து பயங்கரவாதின்னு எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டாரு அவரு. சோ அதற்கு பிறகு அவங்க வந்து ஆழமா ஆய்வு செய்யும் போதுதான் அவர்கள் உண்மையிலேயே பயங்கரவாதிகள் இல்ல, உண்மையான பயங்கரவாதிகளை ஃபில்டர் பண்ணிட்டு அப்பாவிகளை எல்லாம் அமெரிக்கா கையில பிடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்கிறோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா எப்படி பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உதவியதோ அதே போல நீங்க வந்து பாகிஸ்தானுக்குள்ளேயும் வந்து தனக்கான ஒரு குழுவை வந்து அமெரிக்காவை வைத்திருக்கிறது, அதே போல சைனாவும் வைத்திருக்குது. இப்ப முதல்ல சோவியத் யூனியன் இருந்த போது அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பாக இருந்து, தற்பொழுது அவை உடைந்து ரஷ்யாவாக தான் இருக்கு. இப்ப சைனா மிகப்பெரிய கிழக்குலக நாடுல வல்லரசு நாடா மாறி இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு மிக முக்கியமான பதில் வந்து இப்ப சைனா பேக்கப் பண்ணுது பாகிஸ்தானை. நீங்க எடுத்துக்காட்டா இந்த மசூத் அசார், அதே போல வந்து அவருடைய சகோதரர் அப்துல் ரவூப், இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஐநா சபை வந்து பயங்கரவாதியை அறிவிக்கணும்னு சொல்றாங்க. அதை வந்து ஐநா மன்றத்துல வந்து தனக்கு இருக்கிற வீட்டோ பவரை பயன்படுத்தி அதை பிளாக் பண்ணுச்சு. அவ்வாறு நீங்கள் அறிவிக்க கூடாது என்று சைனா பேக்கப் பண்ணுது.
அப்போ இப்ப யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அத வந்து இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு விமான கடத்தலில் ஈடுபட்ட அப்துல் ரவூப், அதே போல அவருடைய சகோதரர் மசூத் அசார், இவர்களை ஏற்கனவே அப்துல் ரவூப் வந்து அமெரிக்கா பயங்கரவாதியா குளோபல் டெரரிஸ்டா அறிவிச்சிட்டாங்க. ஆனால் ஐநா மன்றம் அறிவிக்கும் போது அதை பிளாக் பண்ணது சைனா. அப்போ சீன நாடு பாகிஸ்தானுக்கு இந்த அளவுக்கு நீங்க பேக்கப்ல நிக்கிறாங்க. ரெண்டாவது, அங்க வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய எக்கனாமிக் காரிடார், அது வந்து தனியாக எக்கனாமிக் காரிடாரே அவங்க அமைச்சிருக்காங்க. சீனா வந்து முத்துமாலைன்னு சொல்லுவாங்க, இந்தியாவை சுற்றி ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த முத்துமாலை திட்டத்தை வந்து சீனா ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி முடிச்சிட்டாங்க. அவங்க எப்போ தொடங்கினாங்க, முடிச்சிட்டாங்க. அதனுடைய சுருக்கமா அதை பத்தி சொல்லணும்னா, இந்தியாவை சுற்றி உள்ள அனைத்து நாடுகளையும் தங்கள் வசம் கொண்டு வந்து விட வேண்டும். அந்த நாடுகளுடைய துறைமுகங்களை தங்கள் வசம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு கைமாறாக அவர்களுக்கு நிதி உதவி, பண உதவி, பொருளாதார மற்றும் வணிகங்களை கொடுக்கணும். அப்படி கொடுத்து அந்த நாடுகளை பூரம் தங்கள் வசம் கொண்டு வரணுங்கிறது ஆபரேஷன் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் சொல்லுவாங்க, முத்துமாலை முத்துச்சரம் திட்டம். அப்ப இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளை பூரா தங்கள் வசம் கொண்டு வந்து கொள்வது, அதனுடைய வெளிப்பாடுதான் எங்க இலங்கையில அந்த மஹிந்த ராஜபக்சே இருந்த காலத்துல பலாயிரம் கோடி பில்லியன் டாலரை வந்து அவர்கள் கடனா கொடுத்து, திருப்பியே செலுத்த முடியாத மாதிரி கடனா கொடுத்து இந்த ஹம்பாந்தோட்ட துறைமுகத்தை எழுதி வாங்கிட்டாங்க. இப்போ எப்போ அமெரிக்கா வந்து இலங்கையில வந்து திரிகோணமலையை கேட்ட போது இந்திரா காந்தி பீரியட்ல தடுத்து நிறுத்தினாங்களோ, அதன்படி தற்பொழுது சீனா அங்கே வருவதை இந்தியா தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். சரிங்களா? இப்போ அமெரிக்கா வந்து இடத்துல வந்து இப்ப சீனா வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஹம்பாந்தோட்ட துறைமுகம் இப்ப அவங்க கண்ட்ரோல் இருக்கு. நமக்கு நேர் கீழே காலு கீழே இருக்காங்க. மேல ஏற்கனவே வந்து பாகிஸ்தானை அவர்கள் தங்கள் வசம் கொண்டு வந்துட்டாங்க, ஆப்கானிஸ்தானை கொண்டு வந்துட்டாங்க அந்த பக்கம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள் முழுவதுமே தற்பொழுது வந்து சைனா கையில இருக்கு. சீன நாட்டினுடைய வரலாற்றில் முதன்முறையாக தங்களுடைய ராணுவ தளத்தை அவர்கள் அந்த நாட்டுக்கு வெளியே அமைச்சது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜிபோட்டி என்கிற அந்த ஆப்பிரிக்கானுடைய அந்த ஒரு கொம்பு ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா, ஜிபோட்டில கொண்டு வச்சிருக்காங்க. ஜிபோட்டில் அப்படியே நீங்க கிழக்கு தென்கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து அமைத்திருக்கக்கூடிய டியகோ கார்சியா தீவு இருக்கு. அந்த தீவுல வந்து இப்போ ராணுவ தளம் இருக்கு. அப்போ அமெரிக்கா திரிகோணமலையில் வந்து ராணுவ தளம் கிடைக்காதனால அப்படியே 300 கிலோமீட்டர், கன்னியாகுமரியில இருந்து 300 கிலோமீட்டர் தள்ளி போய் டியகோ கார்சியா தீவுல வந்து அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. அப்ப இங்க இவங்க வந்து ஜிபோட்டியில அமைச்சுக்கிட்டாங்க சீனா. அப்போ இப்ப இந்துமா கடல்ல பாருங்க, சீனா வந்து இலங்கையை வந்து தன்வசம் எடுத்துக் கொண்டு விட்டது, ஆப்பிரிக்காவிலையும் போய் அமர்ந்து கொண்டு விட்டது, மேல ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இதெல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது, ஈரானையும் தனக்கு சாதகமாக வைத்திருக்கிறது. அப்ப நீங்க இதுவரையில் கண்ணுக்கு தெரியாமல் சீனா வந்து இந்த கிழக்குலக நாட்டினுடைய பெரிய அண்ணனாக மாறிடுச்சு. அப்ப இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாகிஸ்தானை வந்து அவர்கள் தொடர்ந்து வந்து இந்த பயங்கரவாத செயலுக்கு அவர்கள் போகும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக பேக்கப் பண்றாங்க, அவங்களுக்கான ஒரு அரசியலுக்காக பேக்கப் பண்றாங்க. பாகிஸ்தானை தன்னுடைய பொருளாதார வளமிக்க நாடாக மாற்றுகிறேன்னு சொல்லிட்டு பல ஆயிரம் கோடி ரூபாய் அங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்தியா நீங்க போர் கொடுத்ததுன்னா அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக பல்கிஸ்தான் என்று சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்துல மிகப்பெரிய எக்கனாமிக் காரிடாரை வந்து சீனா அமைச்சிருக்கு. அதனால இயல்பாகவே சீனா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து சீனாவுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கு. அதனால நீங்க நம்ம தான் பயங்கரவாதின்னு சொல்றோம் பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துடைய கைகுலுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய மதிப்புமிக்க ஒரு போராளி குழுக்களை அவங்களை பார்க்கிறாங்க. இதுதான் நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்முடைய பார்வையில் அவங்க பயங்கரவாதிகள், அவருடைய பார்வையில் அவங்க ஏதோ ஜிகாதி போராளி குழுக்களை அவங்க பார்க்கிறாங்க. சோ இதுதான் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை. சரி, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய இந்த போர் பதற்றங்களை மேற்குலக நாடுகள் எப்படி பாக்குறாங்க, குறிப்பா அமெரிக்கா எப்படி பாக்குறாங்க, அதே போல வந்து ரஷ்யா எப்படி பாக்குறாங்க சார்? மேற்குலக நாடுகள் இதை எப்படி பாக்குறாங்க சார்? மிக முக்கியமா பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு காலத்துல நம்ம வந்து இந்தியா ஒரு நிலைப்பாடு எடுத்தது, அணிசேராத நாடு அப்படிங்கிற நிலைப்பாடு எடுத்தது. ஆமா, எந்த நாட்டோடும் இந்த வல்லரசு நாடுகளோடும் போட்டியில நாங்கள் எந்த அணியோடும் இருக்க மாட்டோம், நாங்க நடுகளே நிற்குவோம், ஏன்னா எங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட நாடுதான் நாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அந்த நிலைப்பாட்டை தற்பொழுது இலங்கை எடுத்திருக்கிறது. அனில்குமார் திசாநாயகா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் ஆதிக்க போட்டியில் எந்த நாட்டோடும் இருக்க மாட்டோம், யாருக்கும் ஆதரவாக இருக்க மாட்டோம், சீனா இந்திய பிரச்சனைக்குள்ளே நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம், ஏனென்றால் எங்களோட பொருளாதார பிரச்சனை நாட்டை மீட்பதற்கு நேரம் சரியா இருக்குன்னு சொல்லி அவங்க ஒதுங்கி அப்படியே போயிட்டாங்க. ஆனால் இந்தியா இப்ப என்ன ஆயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது ஏதாவது ஒரு அணியில் அவர்கள் சேர வைக்க வேண்டிய நிர்பந்தத்தை ஒன்று ரஷ்யாவும் சீனாவும் அல்லது அமெரிக்காவும்
இஸ்ரேலும் சேர்ந்து இவர்கள் இரு அணிகளாக பிரிந்து கொண்டு அழுத்தம் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இப்ப எழுது. என்ன காரணம்னா அணிசேராக இருந்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. இப்ப எடுத்துக்காட்டா இப்படி யோசிப்போம் நாம, இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு ஆண்டா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்துல இது வந்து இந்த சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடக்கணும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை போறாங்க. 9 ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுறாங்க நவகுமார் திஸ்நாயகா. அது குறிப்பாக டிஃபென்ஸ் ஒப்பந்தம், ராணுவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க. எரிபொருள் குறைந்த விலையில் தரணும் ஒப்பந்தம் கையெழுத்திடுறாங்க. அதுக்கு பிறகு சவுதி அரேபியா போறார் நரேந்திர மோடி அவர்கள். சவுதி அரேபியா போய் அங்க வந்து அந்த மன்னரை சந்திக்கிறார். அதே போல ராணுவ அமைச்சரை சந்திக்கிறாரு. அந்த ராணுவ அமைச்சர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஈரான்ல போய் அயத்துல்லா கொமேனி சந்திச்சுட்டு வர்றாரு. ஈரானுடைய மிகப்பெரிய மத தலைவரை சந்திச்சுட்டு வர்றாரு. அப்ப நீங்க இந்த நேரத்துல தான் அந்த தாக்குதல் நடக்குது. நீங்க உற்று கவனிங்க. அப்போ பிரதமர் வந்து சவுதியில இருக்கும் போது இந்த தாக்குதல் பெல்ஹாம்ல தாக்குதலே நடக்குது. அவர் வந்து சவுதி ட்ரிப்பை பாதியில முடிச்சுக்கிட்டு இந்தியா திரும்புறாரு. மோடி இந்தியா திரும்புறாரு. ஆமா ஆமா. அப்ப நீங்க இதை கவனிக்கணும். அப்போ என்னன்னா இவர்கள் வந்து சீனா இலங்கையை தன் நட்புறவு கொண்டு வர்றாங்க. அடுத்து சவுதி அரேபியாவோட போய் பேசுறாரு மோடி. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சீனாவுக்கும் நமக்குமான அந்த கசப்புணர்வு மாறி இப்ப நட்புறவா வந்துருச்சு. 80,000 இந்தியர்களுக்கு வந்து நாங்கள் விசா வந்து நாங்க வந்து கட்டணத்தை குறைச்சிட்டோம். ஷார்ட் டேர்ம் விசிட்டுக்கு நீங்க பயோமெட்ரிக் சிஸ்டம் வேண்டியதில்லை அப்படின்னு தளர்த்துறாங்க அவங்க. இந்தியர்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வரவேற்குது. அப்போ இந்த சீனா அதே போல இலங்கை இந்த நாடுகளோடு இந்தியா நட்புறவு கொள்வதை நீங்கள் எப்படி வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரசிக்கும்? அதனாலதான் நீங்க இந்த தாக்குதல் இதுதான் நீங்க பன்னாட்டு அரசியல் நோக்கத்துல நம்ம பார்க்கணும். அந்த சுற்றுலா பயணிகள் தாக்குதல் நம்ம ட்ரம்ப் நெத்தன்யாஹுடைய ஸ்பீச் நாம வந்து டீகோட் பண்ணும்போது இந்தியா வந்து பாகிஸ்தான் ஏறி அடிங்க அப்படிங்கிற டோன்ல தான் சார் அவங்களுடைய ட்வீட்ஸ் இருக்கு, அவங்களுடைய ஸ்பீச் இருக்கு. ஏன் வந்து இந்தியா பாகிஸ்தான் அடிங்கன்னு தூண்டுறாங்க? அதுதான் நீங்க வந்து இந்த சுற்றுலா பயணிகள் தாக்குதல் நடந்த உடனே எல்லாருமே ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்ப வந்து டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் வந்து எக்ஸ் தளத்துல என்ன போடுறாருன்னா பிக் ஜோக் அப்படின்னு போட்டு டெரரிசம் ஹேஸ் நோ ரிலிஜன் அப்படின்னு போடுறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா பயங்கரவாதத்திற்கு மதம் இல்லை என்பது மிகப்பெரிய நகைச்சுவைன்னு போடுறாரு. அப்படின்னு என்ன சொல்றாருன்னா இந்த சுற்றுலா பயணிகள் மீது நடத்திய தாக்குதல் மத பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்றாரு. அதாவது இஸ்லாம் பயங்கரவாத தாக்குதல், இஸ்லாம் தீவிரவாத தாக்குதல் சொல்லாம சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாகு வந்து வெளிப்படையாவே இது வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீதான இந்த தாக்குதலை வந்து இந்தியா தொடுக்க வேண்டும்ன்றாங்க. இதை விட மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய சுப்பிரமணியம் சுவாமி, அதுவரையில் மௌனம் காத்த சுப்பிரமணியம் சுவாமி எல்லா இடங்களிலும் இந்தியா மண்டியிட்டது போல பாகிஸ்தானிடம் மண்டியிடுகிறார்கள், இவர்கள் உடனே வந்து கோழையா மாறிட்டாங்கிற மாதிரி சொல்றாரு. நெத்தன்யாகும் சுப்பிரமணியம் சுவாமியும் அமெரிக்காவும் வேறு வேறு அல்ல. நீங்க கொள்கை அடிப்படையில கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து இணைந்து ஒரே சிந்தனை சிந்திக்கக்கூடியவங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அட்ரா இப்ப நம்ம ஊர்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ்ல சண்டை போட்டோம்னா மச்சான் நான் இருக்கேன் அட்ரா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை தூண்டுறாங்க. அப்ப இந்தியா தூண்டும் போது இந்தியா உடனே கடன் போறாங்க, சிந்து நதியை வந்து பிளாக் பண்றாங்க. சிந்து நதி ஒப்பந்தம் ஏற்பட்ட காலத்துல இருந்து இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகள் பாகிஸ்தானுக்கு இந்தியா நடந்த போது கூட ஒரு நாள் கூட சிந்து நதியை வந்து இந்தியா தடுத்ததில்லை. இது முதல் முறையா 60-70 ஆண்டு கால வரலாற்றுல முதல் முறையா தடுத்து நிறுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். சோ இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு கூறுகளை நம்ம பார்க்கணும். அப்ப இவங்க தூண்டும் போது அப்ப என்ன ஆகும், அப்ப வந்து இப்ப எடுத்துக்காட்டா இப்ப தூண்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கா இஸ்ரேல சொல்லி புஷ் பண்ணும்போது அங்க போய் அட்டாக் பண்ணி அது போரா மாறுச்சுன்னா அப்படின்னா என்ன ஆகுன்னா உடனே பாகிஸ்தான் குறிப்பிட்டது போல பாகிஸ்தான் மட்டுமே இல்ல, பாகிஸ்தானுக்குள் பாதி சீனா இருக்கிறது. பாகிஸ்தானுடைய ஆயுதங்கள், பாகிஸ்தானுடைய தொழில்நுட்பங்கள், பாகிஸ்தானுடைய வணிகம், பாகிஸ்தானுடைய எல்லா விதமான நடவடிக்கைகளிலும் சீனா என்கிற மிகப்பெரிய ஒரு முதுகர் இருக்காங்க. அப்ப நீங்க அடிக்கும் போது அவங்களுக்கும் அடிக்கும், சீனாவுக்கும் விழுகும் அடி. அப்ப சீனா வந்து எந்த பக்கம் நிப்பாங்க, இயல்பாவே பாகிஸ்தான் பக்கம் நிப்பாங்க. அப்ப ஈரான் நாளைக்கு யாரு பக்கம் நிப்பாங்க, பாகிஸ்தான் பக்கம் நிப்பாங்க. ஆப்கானிஸ்தான் யாரு பக்கம் நிப்பாங்க, அப்புறம் ரஷ்யா என்ன பண்ணுவாங்க. அப்ப இந்த பக்கம் இந்தியா பக்கம் வந்து இஸ்ரேலும் அமெரிக்கா வந்துருச்சு அப்படிங்கும் போது ரஷ்யா வந்து உடனே வந்து அமெரிக்கா பக்கம் வந்து நிக்க மாட்டாங்க, அவங்க நிச்சயமா வந்து சீனா பக்கம் தான் போய் நிற்பாங்க. இதுதான் இந்த புவி அரசியல், ஜியோ பாலிடிக்ஸ். இதனால அப்ப நம்ம என்னன்னா மிக கவனமா, நல்ல வேளையாக இதுல வந்து பாத்தீங்கன்னா இறுதி நேரத்துல வந்து இந்திய அரசாங்கம் ஒரு புத்திசாலித்தனமா முடிவெடுத்து அந்த பதட்டத்திலையும் இந்த 9 கேம்ப், அதனுடைய டெரரிசம் கேம்ப்ல போய் துல்லிய தாக்குதல் நடத்தினதான் வந்து இந்தியா வந்து இந்த டிராப்ல சிக்க போய் திரும்ப தப்பிச்சு வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம சார், அதாவது சிவிலியன்ஸ் மீது தாக்குதல் நடத்தாம இந்த பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணு சொல்றீங்களா சார்?
நிச்சயமா நீங்க அதுக்கு என்னன்னா காரணம் என்னன்னா இந்த ஸ்பெசிபிக் டார்கெட் அப்படிம்பாங்க, குறித்த இலக்கின் மீது தாக்குதல் நடத்துறது, பக்கத்து பில்டிங் கூட இடிபடாம தாக்குதல் நடத்துறதுங்கிறது மிக முக்கியம். எனக்கு இதுல என்ன வருதுன்னா ஒரு கேள்வி வருது. சரி, இப்ப நம்ம இந்த ஆங்கிள் யோசிப்போம். இப்ப அந்த 9 இடங்கள் உங்களுக்கு தெரியும்ல, இந்தியாவிற்கு தெரியும்ல, நீங்க உங்க இன்டெலிஜென்ஸ் வச்சு உங்களுடைய நுண்ணறிவு பிரிவு வச்சுதான் கண்டுபிடித்திருக்க முடியும் ஒன்று. அப்போ அப்படி கண்டுபிடிக்கும் போது இப்படி ஒரு 3 பேர் வந்து இங்க வந்து தாக்குதல் சுற்றுலா பயணிகள் நடத்த போறாங்க அப்படிங்கறது நம்ம தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். அது நம்ம மாற்று கருத்து சொல்ல முடியாது. எப்படி ஏன்னா இவ்வளவு கூர்மையா நீங்க 9 இடங்கள்ல பார்த்து வச்சு போய் அடிக்கிறீங்க அப்படின்னா இத்தனை ஒரு நாள்ல போய் பாத்திர முடியாது. அப்ப நீண்ட நாட்கள் பார்த்திருக்கணும். இல்லை என்றால் இது அமெரிக்காவினுடைய உளவுத்துறை சிஐஏவோ அல்லது வந்து இஸ்ரேலுடைய மொசாடோ இந்தியாவுக்கு வந்து இந்த தகவல்களை அளித்து அந்த 9 டார்கெட்டை கொடுத்திருக்கணும் அப்படின்னு நான் ஒரு பார்வையில பார்க்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட பார்வையா பார்க்கிறேன். என்ன காரணம்னா, எப்ப நீங்க வந்து தொடக்கத்துல இருந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து துள்ளி குதித்து இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ, நிச்சயமாக அவர்களுடைய உளவு பிரிவான மொசாட் நிச்சயமாக இதுக்கு இந்தியாவிற்கு ஆதரவாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு துல்லிய தாக்குதல் நடத்துவது இறுதி நேரத்தில் எடுக்கப்பட்டு அதுல குறிப்பா அவர் இவருக்கு யாருமே எதிர்பார்க்காத விதமாக மசூத் அசாரினுடைய சகோதரர் மற்றும் 10 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது இது இப்படிப்பட்ட அப்துல் ரவூப் தான் வந்து நீங்க மிக அப்துல் ரவூப்ங்கிறது ஒரு பிக் கேட்ச்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவா நம்ம வந்து பார்க்கும்போது இந்த தாக்குதல்ல ஒரு பெரிய கேட்ச், இந்தியா எதிர்பார்க்காத பெரிய திமிங்கலம் வந்து இதுல மாட்டிருக்கு. இது இந்தியாவிற்கு வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும், கிடைத்திருக்கிற வாய்ப்பு. இந்த அப்துல் ரவூப் அந்த கந்தகார் விமான கடத்தலுடைய மூளையே அவர் தானே சார்? ஆமா ஆமா, நீங்க வந்து 99ல வந்து அவர் அந்த அமைப்புக்கு உள்ள வராருங்க. அவரு 99ல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து மசூத் அசாரை வந்து ஜம்மு காஷ்மீர் சிறையில வந்து இந்திய அரசாங்கம் வச்சிருக்காங்க. அவரு அந்த கட்டத்துலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா காத்மண்டுல இருந்து டெல்லிக்கு வரக்கூடிய விமானத்தை கடத்திட்டு போய் ஆப்கானிஸ்தானுடைய காந்தகாரில கொண்டு போய் அங்க நிறுத்தி வச்சிடறாரு இந்த அப்துல் ரவூப். இந்த அப்துல் ரவூப் வந்து அது மிகப்பெரிய யாரும் சற்றும் எதிர்பாராத ஒரு ஹைஜாக்கிங். அது பயணிகளோட கடத்திட்டு போய் வச்சிடாரு. அது மிகப்பெரிய பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கி கடுமையான நிர்பந்தங்களுக்கு ஏற்பட்டு அவர் கடைசியில பணைய கைதிகளையும் விமானத்தில் விடணும் அப்படின்னா தன்னுடைய சகோதரர் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர் மசூத் அசாரை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறார் ரவூப். அதை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவங்க விடுவிக்கப்படுறாங்க. விடுவிச்ச உடனே 2000ல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஷ் இ முகமது மிகப்பெரிய அமைப்பாக ஒட்டுமொத்த உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பாக அது தொடங்குது. அதுக்கு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். அதுல 2007ல ரவூப் தலைவர் ஆகிறாரு. 2007ல தடை செஞ்சிடறாங்க ஜெய்ஷ் இ முகமது. அப்ப வந்து அவர் தலைவர் ஆகிறார். இந்த 2 பேரும் இணைந்துதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் தாக்குதல், நாடாளுமன்ற தாக்குதல், அதுக்கு பிறகு புல்வாமா தாக்குதல், அதே போல வந்து பாத்தீங்கன்னா அயோத்தி ராம ஜென்ம பூமி வந்து ஷிஃப்ட் ஆகும்போது அங்க ஒரு தாக்குதல் நடத்தினது. எனக்கு மிக முக்கியமான தாக்குதலுக்கு பின்னாடியில இவங்களுடைய 2 பேர்த்தோட மூளை தான் இருந்தது. அந்த 2 பேர் மூளையில ஒரு மூளை மிக முக்கியமானதா அப்துல் ரவூப் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்தூர் தாக்குதல்ல அவரும் அவருடைய குடும்பத்தாரும் அதே போல மசூத் அசாருடைய கூட்டாளிகள் 10 பேர் இறந்திருக்கிறாங்க. மசூத் அசாரே அறிக்கை விட்டிருக்காரு, அவரே அறிக்கை விட்டிருக்காரு இந்த தாக்குதல்ல வந்து என் கூட்டாளிகள் மற்றும் சகோதரர் உட்பட. இது வந்து இந்தியாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு இதுதான், ஒரு வெற்றி தான் சொல்லணும். ஆமா, இவங்க வந்து ஆக்சுவலி எளிய பிடிக்க போனாங்க, திமிங்கல மாட்டிக்கிச்சு இவங்க இதுல, அதுதான் உண்மை. மசூத் அசார் அடுத்த டார்கெட் அவரா தானே சார் இருப்பார் இந்தியாவுக்கு? இயல்பாவே மசூத் அசார் வந்து இது பழிவாங்கும் நடவடிக்கையில இறங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது அவங்களுடைய இயல்பு தானே. நீங்க இந்த துப்பாக்கி தூக்குறவங்க அது குறிப்பா தன்னுடைய சகோதரர் வந்து அந்த ஜெய்ஷ் இ முகமது மிக முக்கியமான ஒரு தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கும் போது நிச்சயமாக அவர் வந்து அதற்கான எதிர்வினை ஆற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே நம்ம இப்ப இனிமேல் வந்து மிக கவனமாக இந்தியாவினுடைய உளவு பிரிவும் அதே போல நுண்ணறிவு பிரிவும் துறையினரும் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நம்ம பாகிஸ்தான்ல வந்து நீங்க அங்க உள்ள பயங்கரவாத டார்கெட்டை நம்ம அழிச்சிட்டாலும் அவர்கள் அடுத்த ஒரு புதிய ஒரு போராளி குழுக்கள் உருவாகும் முறையிலும் அல்லது ஏற்கனவே இருக்கிற போராளி குழுக்கள் யாராவது இது போல முன்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே நம்ம பெரிய விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போ இந்த சூழ்நிலையை அவர்கள் இது ஒரு பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையாக மட்டும் அதோடு நிறுத்திட்டு விரைவாக வந்து நீங்கள் போர் என்கிற அந்த எண்ணத்துக்கு எல்லாம் போகாம அவர் நிறுத்திவிட்டு அடுத்த பயங்கரவாத குழுக்கள் உருவாகாமல் தடுப்பது, ஏற்கனவே இருக்க பயங்கரவாதிகள் எப்படியாவது அழித்தொழிப்பது என்கிற அந்த கோணத்துல இந்தியா சிந்தித்து இந்த வல்லரசு நாடுகளுடைய அரசியலுக்குள் சிக்காமல் இருந்து கொண்டால் 140 கோடி பேர் நிம்மதியா இருக்கலாம். நம்ம சார் நம்ம பாகிஸ்தான்ல இருந்து ஒரு மிசைல் லான்ச் வேற பண்ணிருக்காங்க. அது வந்து வானத்திலேயே வந்து டாலியேட் பண்ணிருக்காங்க இந்தியா. பாகிஸ்தானும் சும்மா இருக்க போறது இல்லை. நான் வந்து அவங்க உள்ள பூந்து அடிச்சிருக்கோம், மறுபடியும் அவங்க வந்து டாலியேட் பண்ணுவாங்க. ஒரு போர் பதற்றமா தானே சார் இருக்கக்கூடிய சூழல் உருவாக வேண்டிய நிலையில இருக்கு. எல்லையில வந்து ஒரு மிகப்பெரிய பூஞ்சில வந்து ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. 2 பக்கமுமே ஒரு எல்லைகள்ல பொறுத்த வரைக்கும் 2 பக்கமே ரொம்ப ரொம்ப பதட்டமா தானே இருக்க போகுது.
நாம என்ன பண்ண போறோம், சர்வதேச சமூகங்கள் என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஒரு அமைதி ஒப்பந்தம், பேச்சுவார்த்தை அது எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா? யூஎன் செயல்படாம இருக்கு, அதற்கான ஃபண்டை ட்ரம்ப் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. இது எந்த கட்டத்துக்கு சார் போக வாய்ப்பு இருக்கு? இல்ல, இதுல நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா நான் குறிப்பிட்டதை போல உலக நாடுகளுடைய ஆலோசகர்கள், பாதுகாப்பு ஆலோசகர்களை கூப்பிட்டு விளக்கம் கொடுத்துருச்சு இந்தியா. அதே போல பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிலும் இவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க. தற்பொழுது உள்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அவங்க விளக்கம் சொல்லிட்டாங்க. எனவே அடுத்தது இவர்கள் இந்த பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையா தான் கொண்டு போவாங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு செல்வதற்கு வாய்ப்பில்லை. அதே போல பாகிஸ்தான் திரும்ப என்னன்னா, இப்ப பாகிஸ்தானுக்கு சற்றும் எதிர்பாராத ஒரு மரண அடி இந்த தாக்குதல், சிந்தூர் தாக்குதல் என்பது. அதனால இப்போ எப்பொழுதுமே அடிபட்டவங்க கொஞ்ச நேரம் அடையே என்னையோட அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போன்ற சில முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் தான் இந்த ஏவுகணை தாக்குதல் எல்லாம். இதெல்லாம் ரிட்டாலியேட் பண்றதுக்கு இந்தியா கிட்ட டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப வலுவாவே இருக்கு. தொடர்ந்து அவர்களை செய்ய முடியாது. செய்வதற்கு சீனாவும் வேண்டாம்னு சொல்லுவாங்க, ரஷ்யாவும் வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஈரான், ஆப்கானிஸ்தான் எல்லாமே வேண்டாம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இப்ப நமக்கு புரிந்த அரசியல் நம்மை விட அவங்களுக்கு அதிகமா புரிஞ்சிருக்கும். ஏன்னா பின்னாடி இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருக்காங்க. நம்ம போய் இந்தியாவை இப்போ அதிகமா தொட்டோம் அப்படின்னா அவங்க அடுத்த லெவலுக்கு வந்தாங்கன்னா அடிபட போறது பாகிஸ்தான் தான் அடிபட போகும். ஆப்கானிஸ்தான் எல்லை, அந்த எல்லையில குறிப்பா வடமேற்கு பகுதி தான், பாகிஸ்தானோட வடமேற்கு பகுதி தான் அந்த பயங்கரவாத இயக்கங்களுக்கான ஒரு சொர்க்கலோகமாக இருக்கிறது. அப்போ அதெல்லாம் நாளைக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு தெரியும். எனவே வளர்க்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். சீனா, அமெரிக்கா, பாகிஸ்தானும் இதை பெருசுபடுத்தாத போக போக முடிந்த வரையில் நம்ம சுருக்கத்தான் பார்ப்பாங்க. இந்தியாவும் அதே போல சுருக்கத்தான் பார்ப்பாங்க. ஒரு சுமூகமான முடிவுக்கு 2 பேர் வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையை நான் பார்க்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இதே நடக்கக்கூடிய இந்த போர் பதற்றங்களை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. குறிப்பாக இந்த ஜியோ பாலிடிக்ஸ் ரீதியா ரொம்ப ரொம்ப அருமையா பேசிருக்கீங்க. ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிளாஸ்ல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. உடைய நுண்ணிய அவதானிப்புகள், உங்க அறிவினால ரொம்ப சாமானியனுக்கும் புரியும் வகையில இந்த புவி அரசியல ரொம்ப ரொம்ப இயல்பாக விளக்கியிருக்கீங்க சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி விஸ்வா சார். நன்றி. வணக்கம்.